நான் இங்கிலீஷ் தமிழ் கொஞ்சம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் பேசுவேன். வேறு புரியலன்னா கேளுங்க, தமிழில் சொல்லுவேன். மெயினாக என்னென்னா நான் ஃபார்ச்சுனேட்லி ஐ காட் குட் ஃப்ரெண்ட்ஸ், குட் கம்பெனிஸ் டு ஒர்க் வித். Unfortunately, I want to thank Mr. Gopi. So in the 9th meeting, almost 8 meetings I was continuously associated with Pharmalink. So it is financial benefits I was directly impacting of many students' life. So industry industry work பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம். நான் எதுவுமே வந்து ப்ராக்டிக்கலாக எதுவுமே நான் பண்ணல. ஸோ அப்போ என்னோட ஃபஸ்ட் இன்டர்வியூ கேட்ட கொஸ்டினாக தான் கேட்டாங்க, ஐ டோ யூ நோ எவ்ரி திங், பட் நீ எதுவுமே நேரவே பார்த்ததில்லைன்னு சொல்கிறப்ப எப்படி போன எடுக்கிறது அப்படின்னாங்க. ஸோ இட் வாஸ் ஸ்டில் ஐ ரிமெம்பர் தட் வேர்ட்ஸ். நான் அப்போ வந்து ஃபார்ச்சுனேட்லி என்னோட ஃப்ரெண்டை இப்போ அவர் தான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அவர் சார் இஸ் குட் ஸ்டூடெண்ட் மேடம், நல்லா ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னாங்க. ஓகே, அப்போ வந்து அவர் ரெக்கமெண்டேஷன்னால எனக்கு வந்து சரி ஓகே பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் காட் இன்டர்வியூ செலக்டட். And 3 months I got confirmed. So this was my story that happened in 2001 in Cipla Pharmaceutical R&D Victoria. So still I remember the days. அதனால் வந்து என்னென்னா இப்போ நான் பட் நீங்கள் எல்லாம் வந்து இப்போ இண்டஸ்ட்ரியில் வந்திருக்கீங்க, நிறைய பேர் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. ஸோ எல்லோரும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி எப்பயுமே உங்களுக்கு காலேஜ் மாதிரி ஒரு பர்டிகுலர் சிலபஸ் மாதிரிலாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இயர் வந்து இதெல்லாம் படிக்கணும், செகண்ட் இயர் இதெல்லாம் படிக்கணும். நீங்கள் இண்டஸ்ட்ரியில் என்டர் ஆகிட்டீங்கன்னா ஃபஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி தருவாங்க. நீங்கள் 5 வருஷம் ஒர்க் பண்ணீங்கன்னா இதெல்லாம் சொல்லி தருவாங்க அப்படின்னு there is no prescription. அது மாதிரி எதுவுமே கிடையாது. சப்போஸ் நீங்கள் லைஃப்பில் முன்னுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டே 1 இண்டஸ்ட்ரியில் என்ட்ரு ஆனதுலேருந்தே நீங்கள் கற்றுக்கலாம். நீங்கள் ஏன்னா இப்போ ஃபார்ச்சுனேட்லி நிறைய பேர் வந்து ஸ்மால் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறோம். அப்படிங்கும்போது நீங்கள் என்ன எம்டி என்ன பண்ணுறாரு, அவர் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாரு, அதெல்லாம் கூட நீங்கள் கண் முன்னாடி பார்க்கலாம். ஸோ யூ கேன் கோ த்ரூ தட் ஒன். அதனால் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு எம்என்சியில் கிடைக்காது. அதனால் வந்து நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வாட் எவர் யூ சி, you start using that one and come up in life. So that's all. Focus towards quality. So as எல்லாரும் தெரிஞ்சதுன்னா நீங்கள் any country you want to market your product in US or Europe or India, any rest of the world எங்கே பண்ணணும்னாலும் 3 parameters தான் அதிகமாக எவாலுவேட் பண்ணுறது: சேஃப்டி, குவாலிட்டி, எஃபிகசி. ஸோ இந்த 3மே டிட்டர்மைன் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டாபிக்லேயே கவர் ஆகிடும். இந்த 3 இதுமே ஒரு எனி எக்ஸாம்பிள் எனி டோசேஜ் ஃபார்மில் ரிலேட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனல் டோசேஜ் ஃபார்மாக கிடைக்குது. பை அண்ட் லார்ஜ் எல்லாமே பார்க்குறது என்னென்னா குவாலிட்டி, சேஃப்டி அண்ட் எஃபிகசி, இந்த 3 தான் பார்ப்பாங்க. அண்ட் எண்ட் ஆஃப் இதில் ஹைலி ஸ்ட்ரிக்டாக எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டோசேஜ் ஃபார்மில் தான் அதிகமாக பார்ப்பாங்க. அதே இதில் பார்க்க மாட்டேன்னு நான் சொல்ல வரல, பட் மோஸ்ட் ஸ்ட்ரிஞ்சன்ட்லி உங்களோட ஃபைனல் டோசேஜ் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஸ்ட்ரிஞ்சன்ஸ் வில் பி வெரி மோர். வேற ஏன்னா எதனால் அப்படி வச்சுருக்காங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இது யூஸ் பண்ணுற ஏபிஐ அதை வந்து நான் இங்கே வந்து ரிமைனிங் 50% ரிவ்யூ வந்து இங்கே செக் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தீங்கன்னாலும் ஃபைனலாக டோசேஜ் ஃபார்மில் வந்து ஃபைனலாக நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு டோசேஜ் ஃபார்ம் எப்படி நமக்கு கிடைக்குதுன்னா, ஃபஸ்ட்டு ட்ரக் சப்ஸ்டன்ஸ் என்னென்னா நத்திங் பட் ஏபிஐன்னு சொல்லுவோம். அது வந்து ஃபார்முலேஷனாக நமக்கு மாறுது. எக்ஸிபிட்டோட ஆட் பண்ணி கண்ட்ரோல் ப்ராசஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் எக்ஸிபிட்டாக மாறுது. ஆஸ் சச் ஏபிஐ வந்து டேரெக்டாக நம்ம மாதிரி டன் கணக்கில் மேனுஃபேக்சர் பண்ணுறது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஏபிஐ R&D லெவலில் ஸ்மால் ஸ்கேலில் பண்ணுவாங்க. 100 to there are some costly APIs. கமர்ஷியல் பேட்ச் சைஸே பார்த்தீங்கன்னா less than 1 kg தான் இருக்கும். Potential the API will be some in lakhs. There are some drugs. ஸோ அதோட கமர்ஷியல் பேட்ச் சைஸே பார்த்தீங்கன்னா 500 grams 250 grams தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏபிஐலாம் அதை விட இன்னும் மினிமம் லெவலில் வேணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராசஸ்லாம் செட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒர்க்கை பண்ணுறதை பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் R&D ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து ஃபைனலாக ஸ்கேல் அப் பண்ணி they will get the final API. ஸோ அதை வந்து they will be mixed with excitants and final dosage form கன்வெர்ட் ஆகுது. ஸோ ஓவராலாக ஒரு ப்ராசஸ் வந்து நமக்கு ஒரு ஃபார்முலேஷன் நமக்கு எப்படி கிடைக்குதுங்கிற பற்றி ஒரு ப்ரோச்சர்ட் இருக்குது. ஸோ நம்ம சொன்ன மாதிரி நம்ம எனி ப்ராடக்ட் நீங்கள் பண்ணிங்கனாலும் இட்ஸ் நாட் தட் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி வச்சுக்கிறது இல்லை. எல்லாமே வந்து இட் ஹேஸ் டு பி கமர்ஷியலைஸ்ட். ஸோ கமர்ஷியல் வயபிலிட்டி இருக்கணும். மெயின்லி பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் வந்து மோஸ்ட் ஆஃப் த ரெகுலேட்டரி ஏஜென்சிஸ்லாம் இம்பார்ட்டண்டான ஏஜென்சிலாம் கேப்சர் பண்ணிங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா CDSO, USFDA, EMEA, ஜப்பான் JPDA, TGA, these are highly regulated market. என்னென்னா in terms of value they carry more.
Suppose you commercial value, for example, one product if you are commercializing in India, same cost of the product will be double or triple amount will be in US. So based on the importance of the commercial value, in the regulations mention பண்ணிருக்கேன். Apart from that, the capture பண்ணா நிறைய வரும். Only important ஆன மட்டும் நான் capture பண்ணிருக்கேன். So generally regulatory framework மாதிரி என்னன்னா நம்ம ஜெனரலா குளோபலா நம்ம டிவைட் பண்ணோம்னா 3 things தான் டிவைட் பண்ணிக்கலாம். எப்படின்னா based on the economic countries பார்த்தீங்கன்னா developed nation, அப்புறம் developing nation, அப்புறம் underdeveloped. So based on economy டிவைட் பண்ணோம்னா இதே வந்து based on regulations in terms of pharma terminology சொன்னோம்னா highly regulated. So பார்த்தீங்கன்னா they want US people, they have huge muscle power, அவங்களால they have more money. ஸோ அதனால் என்னென்னா they can demand more quality. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன்ஸ் தான் ரொம்ப ஹையாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன் அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜப்பான். இன் டர்ம்ஸ் ஆஃப் வேல்யூ அதிகமாக ஃபஸ்ட்டுக்கு வந்து யூஎஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜப்பான். ஈவன் தோ தே ஆர் ஸ்மால் கண்ட்ரி, தே ஹேவ் வெரி ஹியூஜ் ரெகுலேட்டரி ரிக்யர்மெண்ட்ஸ் அண்ட் வெரி காஸ்ட் வைஸ் ஆல்சோ இட்ஸ் வெரி ஹை. அதே மாதிரி வந்து செமி ரெகுலேட்டட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ், ஏஷியன் கண்ட்ரிஸ். ஸோ அவங்க வந்து செமி ரெகுலேட்டட். அவங்க பார்த்தீங்கன்னா தே ஆர் நாட் அ டெவலப்டு கண்ட்ரி. அவங்க ரொம்ப அதிகமாகவும் டிமாண்ட் பண்ண முடியாது. ஏன்னா டிமாண்ட் பண்ணாங்கன்னா இதுதான் பேசிக். நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம வந்து ஃபர்தராக நம்ம கேரியரில் வந்து என்ட்ராக ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா என்னென்னா நம்ம வந்து ஒரு டைம் அசியூம் பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம எதனால் எப்படி செமி ரெகுலேட்டடாக என்னன்னு தெரியாது. ஒரு சிலர் வந்து ஜஸ்ட் நிறைய கண்ட்ரிஸ் தான் இருக்குது, நம்ம எல்லாமே மைண்டில் வச்சுக்க முடியாது. ஸோ இது ஈஸிலி வி கேன் கேட்டகரைஸ் டு 3 things. இப்போ இந்த கண்ட்ரி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்ட்ரி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிங்கன்னா அந்த கண்ட்ரி எந்த கேட்டகரியில் வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் எல்லாமே வந்து காமனாக தான் இருக்கும். இன் மிடில் ஆஃப் த கண்ட்ரி கோ டு தி நெக்ஸ்ட் லெவல். அதான் மெயின் டிஃப்ரென்ஸு. ஸோ அதனால் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நாலேஜ் கேதர் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஃபார்மல் லேடர்லேருந்து மேலே போயிட்டே இருக்கலாம். தெர் இஸ் ஸ்கை இஸ் தி லிமிட். சார் இன்னும் நம்ம இந்தியா வந்து செமி ரெகுலேட்டட்னு இன்னும் வரலைங்களா? இல்லை, இந்தியா செமி ரெகுலேட்டட் தான். மோஸ்ட் இந்தியா இந்தியா வந்து செமி ரெகுலேட்டட் தான் வரும். ரெகுலேட்டர் என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஐசிஹெச் சொன்ன மாதிரி இந்தியா இஸ் சிக்னேட்டரி கிடையாது, பட் ஒன் ஆஃப் த ஆத்தரைஸ். இப்போ ஐசிஹெச்சில் கைட்லைன்ஸும் இந்தியன் கைட்லைன்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே மேட்ச் ஆகும். பட் வேறஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கிளாசிக் எக்ஸாம்பிள், குட் கொஸ்டின், அது ஒரு கரெக்டான டைமுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நானே இப்போ இந்தியாவிலேருந்து மேனுஃபேக்சர் பண்ணுறேன். நான் வந்து பேராசிட்டமால் டேப்லெட் மேனுஃபேக்சர் பண்ணி இந்தியாவில் சேல்ஸ் பண்ணிட்டுருக்கேன். இட் காஸ்ட் மீ அரௌண்ட் ஐ எம் செல்லிங் இட் ஃபார் ₹1 பர் டேப்லெட். சேம் ப்ராடக்ட் ஐ எம் எக்ஸ்போர்ட்டிங் இட் ஃபார் யூஎஸ் அண்ட் யூரோப் அண்ட் வெஸ்ட் ஆஃப் வேர்ல்டு. அதை வந்து மேபி $10 or $15 கொடுத்துட்டு போனாங்க. Why this difference I am making என்னன்னா, நான் இந்தியா யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஐ வில் யூசிங் பேராசிட்டமால் ஐபி கிரேட் மெட்டீரியல் that cost me few thousands, whereas same paracetamol which I am going to export for US and Europe, I will going to use for paracetamol USP grade that cost me around few extra thousands. So obviously the cost of the product get increased. Same wise API, excipients, packing material, DMF grade use பண்ணுவோம். Whereas normal Indian பார்த்தீங்கன்னா that much quality is not required, because fortunately or unfortunately நாம் வந்து குவாலிட்டிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியாது. ஏன்னா எக்கனாமிக்கலி நம்ம தான், ஏன்னா பிகாஸ் இப்போ செல்லிங் ஃபார் $10 ஒரு காசு பண்ணாங்கன்னா நோபடி கேன் அஃபோர்ட் இட். ஏன்னா 8 நாள் ஒரு வச்சுருக்கான், 1 ஃப்ரீ கொடுக்குறாங்க, 1 ஸ்ட்ரிப் கொடுக்குறாங்க. ஸோ இது அந்தளவு காம்படிட்டாக போய்ட்டு அப்படிங்கும்போது நான் $10 காசு பண்ணாலும் இந்தியாவில் பாசிபிளே கிடையாது. அப்படியே நேம்லேயே புரிஞ்சுக்கணும். நீங்கள் அதாவது குவாலிட்டி சிஸ்டம் என்னென்னா வாட் இஸ் த திங்ஸ், அதாவது என்ன செட் ஆஃப் ப்ராசஸ். நம்ம டெய்லி ரொட்டீன் காலையில் கம்பெனிக்கு டோர் செக்யூரிட்டின்னு ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே நம்ம என்னென்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு வந்தோடனே ஹேர் கட் அண்ட் ஒர்க் ஆகிடும், ப்ராப்பர் ஹவுஸ் கீப்பிங் பண்ணுறாங்களா எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி திங் ஸ்டார்டிங் ஃப்ரம் என்ட்ரி டு மேனுஃபேக்சரிங் எல்லாமே ப்ராசஸ் கம்ஸ் அண்டர் ப்ராசஸ். ப்ரொசீஜரும் நம்ம எப்படி பண்ணுறோம், மேனுஃபேக்சரிங் எப்படி பண்ணுறோம், கிளீனிங் எப்படி பண்ணுறோம், ஹவுஸ் கீப்பிங் நம்ம டெய்லி எப்படி பண்ணுறோம், எப்படி டிஸ்பேச் பண்ணுறோம், எவ்ரி திங் கம்ஸ் அண்டர் ப்ரொசீஜர். ஸ்டாண்டர்ட்ஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் நான் கிளீனிங் பண்ணுறேன்னா how quality that cleaning is, அதுக்கு நான் ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுருப்பேன். இந்த அளவுக்கு நான் க்ளீன் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டெரைல் ஏரியானா இட் ஹேஸ் டு பாஸ் த லிமிட். அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் நம்ம வச்சுருப்போம். அது எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணுவோம். இது எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்கிறது தான் வந்து குவாலிட்டி சிஸ்டத்தில் வரும். அகைன் டெஸ்டிங் எல்லாமே வரும். ஸ்டார்டிங் ஃப்ரம் என்ட்ரி இன்டு த ஃபேக்ட்ரி டு மெட்டீரியல் டிஸ்பேச் ஆகிற வரைக்கும் எல்லாமே கேப்சர் பண்ணுற சிஸ்டத்தில் ஓவராலாக ஃபார்மசூட்டிக்கல் குவாலிட்டி சிஸ்டத்தில் நம்ம கேப்சர் பண்ணுறோம். தியரட்டிக்கலாக இருந்து நான் கொஞ்சம்
ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டிருக்கேன். இதில் மெயினாக என்னென்னா குவாலிட்டி சிஸ்டத்தில் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதாவது என்னென்னா அந்த ப்ராடக்ட் குவாலிட்டியாக என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன என்ஷூர் பண்ணுறேன், நான் வாட் ஆர் திங்ஸ் வி ஆர் ஃபாலோயிங் இன் அவர் கம்பெனி, அதை வந்து குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அப்புறம் ஜிஎம்பி எவ்ரிபடி நோஸ், ஜிஎம்பி பற்றி தெரியாத ஆளுகளே இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஹவு குட் த ப்ராக்டிஸ் வி ஆர் டூயிங் இந்த கம்பெனி டு மேனுஃபேக்சர் சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்னென்னா வாட் ஆர் ஈவன் தான் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணும்போது நிறைய ரிஸ்க்லாம் இருக்கும். அந்த ரிஸ்க்லாம் நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சடனாக பவர் ஷட் டவுன் ஆகுது, ஸ்டேல் ஃபில்லிங் போயிட்டு இருக்கு, உங்களுக்கு பவர் ஷட் ஆகுது, ஹவு வி ஆர் மேனேஜிங் தட் பவர். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வாட்டர் ஃப்ளோ ரெகுலராக போயிட்டு இருக்கு வாட்டர் சிஸ்டத்தில், அதில் வந்து உங்களுக்கு சிஸ்டம் ஃபெயிலியர்னால வாட்டர் ஃப்ளோ வந்து ஸ்டாப் ஆகிடுது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் எப்படி வந்து அந்த ரிஸ்க்கை மிட்டிகேட் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி ஈவன் தோ தேர் ஆர் பாசிபிலிட்டிஸ் ஆகுது, அந்த மாதிரி டாக்குமெண்ட்டாக எல்லாமே எவிடென்ட்லாம் இது பண்ணுவோம். அதில் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணுவோம். அப்புறம் குவாலிட்டி அஷூரன்ஸ், குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் குவாலிட்டி அஷூரன்ஸ். நேம்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு குவாலிட்டி கண்ட்ரோல்னால் என்னென்ன, குவாலிட்டி அஷூரன்ஸ். அடுத்த மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் வந்து சப்ளை குவாலிட்டி மேனேஜ்மெண்ட். ஸோ இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா சப்ளைனா நாட் ஃப்ரம் எக்ஸிபியன்ட் ஏபி அது மட்டும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் லிக்விட் ஃபார்முலேஷன் ஸ்டெரைல் ப்ராடக்ட் அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கிரவுண்ட் வாட்டர் எடுத்தீங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது. சப்போஸ் அந்த வெண்டர் வந்து நீங்கள் எப்படி குவாலிஃபை பண்ணுறீங்க, அந்த வாட்டர் வந்து எப்படி குவாலிஃபை பண்ணுறீங்க. ஸோ ஆப்வியஸ்லி யூ ஆர் சேயிங் நம்ம வந்து குவாலிஃபை பண்ணி தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு என்ன ப்ரொசீஜர், சின்ஸ் நீங்கள் இது சொல்கிற மாதிரி இவர் நான் வாங்குறேன் நான். சப்போஸ் அடுத்த கொஸ்டின் வரும், இவர் கிணறு நாளைக்கு வந்துட்டு நீங்கள் யார் பண்ணுவாங்க எங்க டாப்ல கேட்பாங்க, அதுக்கு நீங்கள் எப்படி குவாலிஃபை பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி நம்ம குவாலிஃபிகேஷன் வந்து நிறைய அப்படியே போயிட்டே இருக்கீங்க. ரிலேட்டட் போக போக ஹைலி சேலஞ்சிங். பட் என்னன்னா இட்ஸ் எவ்ரிதிங் இஸ் பாசிபிள், டூபிள். நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா வெதர் தீஸ் பீப்புள் ஆர் டூயிங் கரெக்ட் வே ஆர் தே ஆர் மேனிபுலேட்டிங். அதுதான் அவங்க தெரிஞ்சு யாரும் கிடையாது. நீங்கள் வந்து ஃபேக்டர் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து சார் நாங்கள் அவங்ககிட்ட தான் சார் வாங்குகிறோம், வி ஆர் ஸ்ட்ரெஞ்சர்னா நாங்கள் வந்து லாரியிலேருந்து அன்லோட் பண்ணும்போது டெஸ்ட் பண்ணுறோம். இஃப் இட் இஸ் நாட் மேட்சிங் அவர் லிமிட் வி ஆர் ரிஜெக்டிங் இட். அதுக்கு ரிஜெக்ட் பண்ணி நாங்கள் 2 ஹிஸ்ட்ரி மாதிரி நீங்கள் அக்கௌண்ட் காமிக்கிறோம். ஸோ யூ ஹேவ் டு ஃபாலோ த இந்த ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்கோம், மறுபடியும் அவங்க வேறு லாரியில் எடுத்துருவாங்க. மாதிரி இதெல்லாமே நீங்கள் டாக்குமெண்ட் நீங்கள் வாயில் சொன்னால் பண்ணுறது. ரிலேட்டட் கண்ட்ரி வாண்ட்ஸ் எவ்ரிதிங் இன் டாக்குமெண்டட் எவிடன்ஸ். ஸோ அந்த டாக்குமெண்ட் எவிடன்ஸ் பார்த்தா அவன் கண்டுபிடிச்சிடும் வெதர் இட் இஸ் ஃபேப்ரிகேட்டட் ஆர் ஒரிஜினல் டாக்குமெண்ட். ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. அதனால் நீங்கள் கேட் என்ட்ரியில் பார்ப்போம். நீங்கள் வந்து என்ட்ரி போச்சு நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுறீங்க, கேட்டில் வெரிஃபை போகணும், அதே டைமில் அங்கே வெளியே போச்சா லாரி. பிகாஸ் நீங்கள் சொல்கிறீங்க இந்த பிளாட் எல்லாத்துலேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இம்பேக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டு 10 years எனி ரெகுலேட்டரி ஏஜென்சி ஆடிட் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி நான் கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. சின்னதாக இருக்குது, டாக்குமெண்ட்டை வந்து மிஸ்மேட்ச் ஆகிருக்கும், இல்லை வந்து லேபிளிங் வந்து மாறி இருக்கும், அதனால வந்து அவங்க அவேர்னஸ் சொல்லி கேப்சர் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா அதனால் வந்து குவாலிட்டிக்கு தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எனி ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வாட் இஸ் த குவாலிட்டி இம்பாக்ட் இன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரா மெட்டீரியல் சோர்சிங்லேயே பார்த்து வாட்டர் இருக்குது. மேஜராக வாட்டர் எதனால் கண்டாமினேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு கேஸ் அதை ஃபெயில் பண்ணுறோன்னா என்னென்னா அதை ஃபெயில் பண்ணலாம் அப்படிங்கிற அது தெரிஞ்சுக்கணும் நமக்கு. அதனால் வந்து நம்ம வி ஹேவ் டு டிஃபைன் அவர் வாட் இஸ் ராங். அப்போ தான் நம்ம வாட் இஸ் ரைட்டுங்கிறத டிசைட் பண்ண முடியும். அதனால் வந்து நம்ம வாட் எவர் எனி ஆக்டிவிட்டி நம்ம பண்ணும்போது எல்லாமே வந்து நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அந்த ப்ராசஸ் எப்படி நடக்கணும்னு எக்ஸ்ட்ரா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 10 step ப்ராசஸ்னால் அந்த 10 step ப்ராசஸ்னால் கிளியராக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 10 hours மிக்சிங் பண்ணணும், 2 hours கூலிங் டைம், அகைன் ஃபில்லிங் அப்போ 2 hours ஃபில் பண்ணணும். அந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி கிரிட்டிக்கல் பேராமீட்டர்ஸ் எல்லாமே நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த ஃபீல்டுங்க பண்ணுறாங்க எதுவுமே இருக்காது. பட் ஓவரால் ஃபேக்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா 4 பேர் தான் இருக்காங்க. கேட்டால் அவங்க வந்து நாங்கள் வந்து எல்லாமே நாங்கள் அவுட் சோர்சிங் தான் கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க கடவுள் தெரியும். நான் ஏன் சொல்ல வரேன்னா யூஎஸ்எஃப்டி வந்து அவங்க வந்து யூஎஸில் வந்து தேர் கிங். பட் ஸ்டில் தேர் அவங்க கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்எஃப்டி அப்ரூவ் பிளான்லாம் ரொம்ப நான் சொல்கிறது பெரிய கம்பெனி, ஜிஎஸ்டி மாதிரி கம்பெனி தான் சொல்லுவாங்க, ஸ்மால் கம்பெனிஸ் வந்து. அதில் ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா இந்தியன் பேஸ்ட் கம்பெனி நிறைய பேர் பிஸ்னஸ் மேன் வந்து அங்கே ஃபேக்ட்ரி வச்சு சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஸோ தேர் மேக்கிங் குட் மணி வித் லெஸ் ரெகுலேஷன்ஸ். மேனுவல் ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணுவோம். அதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறீங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எதாவது ஆட் பண்ணீங்க, அதை ஏதாவது ரெடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதெல்லாமே நம்ம இதில் கேப்சர் பண்ணுவோம். அதாவது என்னென்னா ஃபர்தராக அந்த குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட் இம்ப்ரூவ் பண்ணுற நம்ம ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுத்தோம்னா சப்போஸ் ஏதாவது எக்ஸிபியன்ஸ் நீங்கள் 10 mg ஆட் பண்ணுறீங்க, அதை வந்து உங்களுக்கு தேவையில்லைன்னு தோணுது, சயின்டிஃபிக்லி ஜஸ்டிஃபைட் கட்டணும். ஸோ நீங்கள் 10 mg வந்து 2 mg குறைச்சிடுறீங்க, அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக ஜஸ்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் டூ தட். ஸோ அந்த மாதிரி குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். ஸோ ஆஸ் ஐ டோல்ட் earlier நீங்கள் வாட் எவர் யூ வாண்ட் டு டூ இட்
பட் ஆனால் வந்து யூ ஹேவ் டு ப்ராப்பர்லி ஜஸ்டிஃபை. நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் த்ரூ. அப்புறம் அடுத்து அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா டாக்குமெண்டேஷன் அண்ட் ரெக்கார்ட் கீப்பிங். மார்னிங் எதுவும் சொன்ன மாதிரி டாக்குமெண்டேஷன் நீங்கள் பண்ணுறது ஓகே, அதை நீங்கள் கரெக்டாக பண்ணி அவங்க கேட்கும் போது அது இல்லைன்னா அது வந்து பண்ணாத மாதிரி தான் அவங்க மைண்ட் பண்ணுவாங்க. ஸோ தேர் மேனிபுலேட்டிங் சம்திங். அதனால் வந்து நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணுறது பெருசு கிடையாது, ரெக்கார்டு கரெக்டாக வச்சு அது எஸ்பெஷலி ஆடிட் டைமில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பேட்ச் கமர்ஷியல் பேட்ச் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துருப்பாங்க, அந்த பேட்சோட QC வேயிங் ஷீட் வந்து கேட்பாங்க. தோணுதோ அதுதான் நமக்கு ஃபிஷ்ஷியாக ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா எல்லாமே கேட்பாங்க. யார் ஆடிட் பண்ண, அவங்க வந்து ப்ராப்பராக ட்ரெயினே இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரா மெட்டீரியல்லாம் டிஸ்பேச் பண்ணுறவங்கலாம் ப்ராப்பர்ட்டி அவங்களோட ட்ரைனிங் ரெக்கார்டில் கேட்பாங்க. சப்போஸ் அவங்க டெய்லி லேபர்ஸ் வராங்க, அவங்கள வந்து ஹவு தேர் ட்ரெயின், அவங்களுக்கு எப்படி தெரியும் அவங்க எப்படி கரெக்டாக வருவாங்க, எந்த ஷிஃப்ட்டில் வருவாங்க, அவங்க எல்லாத்துக்குமே ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்களா, அந்த மாதிரி எத்தனை எம்ப்ளாயிஸ் இருக்காங்க பாண்டட் லேபர்ஸ். ஸோ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 6 பேருக்கு பேர் காமிக்கணும்னா அவங்க 6 பேருக்கு ட்ரைனிங் ரெக்கார்டு இருக்கான்னு கேட்பாங்க. Even though they are not a part of the company, how you are keeping a check on them. நீங்கள் எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணுறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த வருஷம் நீங்கள் 30 டன் வாங்குறீங்க மைக்ரோட்டில்ஸ் அண்ட் செல்லுலோஸ், அந்த 30 டன்னுமே ஒரே மாதிரி இருக்கான்னு எப்படி நீங்கள் குவாலிட்டியை இன்ஷூர் பண்ணுறீங்க? சப்போஸ் நீங்கள் பழைய மெட்டீரியல் ஏதாவது மிக்ஸ் பண்ணுறீங்க, பேட்ச் டு பேட்ச் மிக்ஸ் பண்ணுறீங்க, அது குவாலிட்டி இம்பாக்ட் பண்ணணும். தேர் ஆர் சம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ HPMCன்னு ஒரு இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்டோட ரிலீஸை கண்ட்ரோல் பண்ணுற பாலிமர். அது வந்து நீங்கள் 2 பேட்சை மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு சில ப்ராடக்ட்லாம் வந்து ஃபெயில் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறீங்க? ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து சப்ளையர் நம்ம யூஸ் பண்ணுற ரா மெட்டீரியலாக இருந்தால் வெதர் இட் இஸ் API ஆர் எக்ஸிபியன்ட், ஹைலி பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா API பார்ப்பாங்க. செகண்ட் திங் வந்து எக்ஸிபியன்ட். எக்ஸிபியன்ட்டுக்கு ஹைலி பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனல் எக்ஸிபியன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்இன்டெக்ரண்ட், அந்த சஸ்டைனபிள் பாலிமர்ஸ், அந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து ஏன்னா வந்து அதெல்லாம் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் அதிகமாச்சுன்னா ப்ராடக்டோட குவாலிட்டி கம்ப்ளீட்டாக மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் விஸ்காசிட்டி கம்மியாகிடுச்சுன்னா உங்களுக்கு சஸ்டைனபிலிஸே கிடைக்காது, ப்ராடக்ட் ரிலீஸில் ஃபெயில் ஆகிடும். ஸோ இதெல்லாம் எப்படி நீங்கள் என்ஷூர் பண்ணுறீங்கிறது வந்து சப்ளையர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டில் இதெல்லாமே நம்ம ரெக்கார்டில் வச்சுருக்கோம். நீங்கள் எப்படி அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறீங்க? யூ ஹேவ் டு டெல் தெம் இதெல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு. ரொம்ப வெரி சிம்பிள். என்னென்னா நம்ம பேட்ச்சு நம்ம எல்லாமே பண்ணுவோம், பட் என்னென்னா நம்ம கலெக்டிவாக பண்ண மாட்டோம். நம்ம என்னென்னா எல்லா பேட்சோட சீவையும் நம்ம ப்ராப்பராக வச்சுருக்கோம், நம்ம வேர் ஹவுஸில் எல்லாமே இருக்கும். இதில் APQL என்ன குவாலிட்டி இதில் என்ன பண்ணுவோம்னா வந்த லாட் எல்லாத்தோட லாட் கிரிட்டிக்கல் எக்ஸிபியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இம்பார்ட்டண்டான பேராமீட்டர் விஸ்காசிட்டி அந்த எல்லாமே கம்பைல் பண்ணி எவ்ரி திங் இஸ் இந்த லிமிட் அப்படின்னு சொல்லி டாக்குமெண்ட்டாக எழுதி சைன் பண்ணியிருப்பாங்க. தட்ஸ் ஆல். இது ஒன்றுமே என்னென்னா ப்ராப்பராக அதை டாக்குமெண்ட் பண்ணி அதை ப்ரெசென்டபுளாக வச்சுருப்பாங்க. நீங்கள் பண்ணுறீங்கன்னு கேட்டாங்கன்னா நம்ம டாக்குமெண்ட் எடுத்து கொடுத்தோம்னா கேட்குறீங்க அப்படி. தட்ஸ் ஆல். நான் பண்ணுற ஒர்க் வந்து அவங்க வந்து என்ஷூர் பண்ணுறாங்க, ஓகே இது கரெக்டாக தான் பண்ணுறாங்க இவங்க. இப்போ எல்லாத்துக்கும் பேசிக் என்ன ட்ரைனிங். ஏன்னா பீப்புள் வில் கீப் ஆன் சேஞ்சிங். எல்லாருமே ஒரே கம்பெனியில் இருக்க மாட்டாங்க, மாறிட்டே இருப்பாங்க. எல்லாத்துக்கும் டெய்லி சொல்லி கொடுத்துட்டே இருக்குது. அதனால் என்ன பீரியடுக்கு ட்ரைனிங்கிறது பார்ட் ஆஃப் நம்ம கம்பெனி காலையில் அப்ரான் போட்டு உள்ளே வர மாதிரி டெய்லி ரெகுலராக ரொட்டீனாக ப்ராக்டிஸ் நடந்துகிட்டே ட்ரைனிங் நடந்துகிட்டே இருக்கும். ஷெடியூல் மார்க் ஆடிங் மாதிரி நடக்கும். அப்புறம் வந்து மறுபடியும் கம்ப்ளைண்ட்ஸு அவங்க மாதிரி ரீட்ரைனிங் இந்த மாதிரி ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கும். அது எல்லாமே அவங்க ப்ராப்பராக ஜஸ்டிஃபை பண்ணி காமிக்கணும். நாங்கள் ரெகுலராக எம்ப்ளாய்ஸ் ட்ரைனிங் கொடுக்குறோம், எவாலுவேட் பண்ணுறோம். சப்போஸ் ஃபெயில் ஆனால் மறுபடியும் ரீட்ரைனிங் கொடுக்குறோம். இந்த மாதிரி